சவுக்கு சங்கர் வந்து தன்னுடைய தந்தை மரணத்துல அதாவது பணியின் போது இறந்துட்டாரு. அந்த இறந்ததுனால குடும்பத்தில் இருக்கக்கூட ஏதாவது ஒரு ஆண் மகனுக்கு வந்து பணியின் போது இறந்தாங்கன்னா காவல்துறையில அரசு பதவியில இருந்து இறந்து போனாங்கன்னா அந்த பணி கொடுப்பாங்க. அப்படி 10ஆம் கிளாஸ் மட்டும் படிச்ச சவுக்கு சங்கர் எந்த ஒரு திறமையும் கிடையாது, எந்த ஒரு அறிவும் கிடையாது, எந்த ஒரு தியாக மனப்பான்மையும் கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில உனக்கு உங்க அப்பாவுடைய பதவி உங்களுக்கு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிடைச்சது. அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த பதவிக்கு அப்பாவுடைய மாண்பை காப்பாற்றணும், அப்பாவுடைய கௌரவத்தை காப்பாற்றணும், அந்த காவல்துறையில அது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துச்சா? இல்ல. அங்கேயே பணி நீக்கம் செய்யப்பட்டு வெளியே வந்தீங்க. ரெண்டாவது அதாவது குடும்ப வாழ்க்கையிலன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இரண்டாவது மனைவி வந்து இன்னைக்கு வந்து ஒரு கை குழந்தைய வச்சுட்டு மாசம் 2000 ரூபாய் கேட்டு இன்னைக்கு ஜீவனாம்சம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. உன்னுடைய சொந்த வாழ்க்கையில உன் அருகதை அப்படி இருக்கு. யாருக்கு? நம்ம சவுக்கு அண்ணனுக்கு. உங்களுடைய வாழ்க்கையோட அருகதை இப்படி இருக்கிறப்ப நீங்க பெண்களை குறித்து இழிவா எந்த ஒரு ஆதாரமற்ற ஒரு இழிவான பேச்சை நீங்க பேசுறீங்கன்னா, அப்ப தொடர்ந்து நீங்க சவுக்கு சங்கருடைய வரலாறு பாத்தீங்கன்னா அவருடைய பேச்செல்லாம் யூடியூப் சேனல்ல பாருங்க. ஸ்ரீமதி அவங்களுடைய மரணத்துல அந்த பணத்தை தேத்திட்டு பாரு. ரெண்டாவது வந்து இந்த கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் ஓட்டுநர், அதுவும் இளம் பெண் ஓட்டுநரா பேர் வாங்கினா நம்ம ஷர்மிளா அந்த தங்கச்சியை வந்து அவ்வளவு இழிவா அந்த பாப்பா வந்து ஓட்டுநரா இருந்து அந்த வந்து விளம்பரம் தேர்னாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பெண்கள் குறித்து அவ்வளவு ஒரு அவதூறு பேசுறீங்க. அப்ப தொடர்ந்து வந்து சவுக்கு சங்கரோடைய அந்த மூளை, எண்ணம், செயல், உடம்புல இருக்கிற நரம்பு நாளங்கள் எல்லாமே வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிரான உங்களுக்கு வெறுப்புணர்வு ஏன் வந்தது? அப்ப நீங்க வந்து சில பெண்களால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்ப நீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க சில பெண்களால பாதிக்கப்பட்டிருந்தா அதை நீங்க சட்ட ரீதியாக தான் நீங்க போயிட்டு பேஸ் பண்ணணும். அதை விடுத்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு காவல்துறையில நேத்து கூட பாத்திருப்பீங்கன்னா ஒரு சீன் பாத்தீங்களா நேத்து எல்லாருமே? அதாவது வந்து ஒரு வாகனத்துல 10 பெண் புலிகள் ஒரு நரியை வந்து தூக்கிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். அந்த சீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படி கண்கொள்ளா காட்சி மாதிரி தான் இருந்தது. 10 பெண் போலீஸுக அவர் வந்து உட்கார வச்சு தூக்கிட்டு வந்து இதை விட வந்து கேவலப்படுத்த முடியுமா சவுக்கு சங்கரை? உங்களை யாரு ஏவனாங்க? அதாவது தமிழ்நாட்டுல வந்து சவுக்கு சங்கருடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கரால ஆதாயம் அடைஞ்சவங்க, ஆதாயம் அடைஞ்சிட்டு இருக்கவங்க, இனிமே ஆதாயம் அடைய போறவங்க தான் இன்னைக்கு கைதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மத்தபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா? இல்ல. இப்ப சட்டப்படி இப்ப வந்து சவுக்கு சங்கர் மீது வந்து பல இடங்கள்ல வந்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒருத்த வந்து ஒரு தவற வந்து செய்யறானா அதை தூண்டுறவன் தான் முதல் குற்றவாளி. என்னுடைய புகார்ல தான் இன்னைக்கு ஃபெலிக்ஸ்ன்றவரை வந்து கைது பண்ணிருக்காங்க. நாங்க என்ன கேக்குறோம்னா, குண்டர் சட்டம் வந்து சவுக்கு சங்கர் மீது மட்டும் போடக்கூடாது, ஃபெலிக்ஸ் மீது குண்டர் சட்டம் போட்டு அவரை உள்ள வச்சு இவங்க 2 பேரை இயக்குறது யாரு? உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களை இயக்குறது யாரு? உங்களை இந்த மாதிரிலாம் பேச சொல்லி பெண்களை இழிவாக பேச சொல்லி சொன்னது யாருன்னு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் வந்து நல்லது கெட்டதை வந்து இது சரி இது தவறுன்னு அதை ஒரு எடிட்டிங்ல வந்து கட் பண்ணி தானே அவங்க வந்து பதிவு செய்வாங்க. அப்ப நீங்க பத்திரிகையாளர்ன்ற போர்வையில வந்து நீங்க ஒரு அரசாங்கத்தை வந்து யாருக்கிட்டே ஏவல் துறையா நீங்க வந்து செயல்பட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க வந்து அரசாங்கத்தை இப்படி வந்து கேவலப்படுத்தணும்ன்ற அவசியம் என்ன? உங்களுக்கு என்ன அப்படி உங்களுக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு? இது மக்கள் எல்லாரும் கேள்வியா கேக்குறாங்க இல்லையா? நேத்து கூட வந்து பெண் காவலர்களை அவ்வளவு இழிவா சொல்லி நீங்க பேசுறீங்க. சிறையில என்ன அடிக்கிறாங்க, என்ன கைய உடைச்சிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. சிறையை பொறுத்த நாளா சிறை வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வந்தவ. சிறையை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா வந்து டாய்லெட்ல இருந்து அங்க அதாவது படுக்கிற இடம் எல்லாமே வந்து டைல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. சாதாரண சின்ன டம்ளர்ல தண்ணி ஊத்துனா கூட நீங்க கால் வச்சுனா வழுக்கி கீழே தான் விடணும். முதல்ல சிறைக்குள்ள போனீங்கன்னாவே வந்து அதாவது இந்த கஞ்சா போதையில அடிமையானவங்க, போதைக்கு அடிமைப்பட்டவங்க எல்லாருமே வந்து உள்ள வந்து இந்த பீடிக்காக ஆசைப்படுவாங்க. அப்ப சவுக்கு சங்கர் அப்படி ஆசைப்பட்டிருப்பாரு, ஏதாவது வழுக்கி விழுந்திருப்பாரு, கை குறைஞ்சிருக்கலாம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் சிறையில் இருக்கக்கூடிய ஜெயிலர்களும் அந்த சூப்பரண்டர் எல்லாருமே வந்து சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை பாதுகாப்பா தான் அவங்க வச்சிருப்பாங்க. அதை மீறி வந்து இவர் வந்து பொய்யும் புரட்டமா அந்த அரசாங்கத்து மேல வந்து குற்றச்சாட்டை முன் வச்சு இவரை வந்து சீக்கிரமா வந்து இவங்க பிணையில வெளியே விட்டுருவாங்க, இவர் பண்ண பேசின பேச்செல்லாம் வந்து நியாயப்படுத்தலான்றதுக்காக பேசுறாரு. வாகனத்துல பெண் காவலருடைய தொலைபேசி எண் கேட்டாருன்னு சொல்லி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் அது போல நபர் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு திருமணம் வந்து 3 திருமணம் ஆயிருக்கு. அதுல 2வது திருமணம் ஆகி தன்னுடைய குழந்தைக்கு அவங்களுக்கு ஜீவனாம்சம் காட்டி இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. நீங்க அந்த உன் பெத்த குழந்தைய உன்னால பாதுகாக்க முடியுதா? உன் பெத்த குழந்தைய உன்னால பாதுகாக்கிறதுக்கு துப்பில்ல வக்கில்ல. நீ எப்படி பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி நீ எப்படி ஊடகத்துல பேச முடியும்? எங்களை பொறுத்த வரைக்கும்
பெண் காவலர்களை வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு மதிக்கணும். ஏன்னா அவங்க வந்து காக்கி உடை அணிஞ்சு அவங்க ஆண்களுக்கு நிகரா வந்து இன்னைக்கு வந்து போராடி தான் இந்த பணிக்கெல்லாம் வராங்க. அப்படிப்பட்ட பெண்களுடைய அந்த தொழிலை வந்து கேவலப்படுத்துற அளவுக்கு பேசுற சவுக்கு சங்கரை வந்து சிறையிலே வச்சு தண்டனை கொடுத்து அவங்களெல்லாம், அதாவது பெண்களை குறித்து அவதூறா பேசுறவங்க, பெண்களை வந்து இழிவா பேசுறவங்க இந்த சமூகத்திலே வாழவே தகுதி இல்லாதவங்க. அதனால இவங்க சிறைப்படுத்துறதுல ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது.